இப்போ நம்ம 11th காமர்ஸில் ஃபஸ்ட் லெசனில் ஹிண்டன்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் ஹிண்டன்ஸ் ஆஃப் காமர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது நல்லா பார்த்துக்குங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் அது. ஹிண்டன்ஸ் ஆஃப் காமர்ஸ்னால் முதல்ல என்ன அப்படின்னாக்க, ஹிண்டன்ஸ் அண்ட் தடைகள். பிஸ்னஸில் ஒரு காலத்தில் நிறைய தடைகள் இருந்துச்சு. பிஸ்னஸ் பண்ணுறதுல ஒரு காலத்தில் நிறையா தடைகள் இருந்துச்சு. அந்த தடைகள்லாம் இன்றைக்கி வந்து நிறையா எலிமினேட் பண்ணியாச்சு. அது எப்படின்னு பாருங்கள். பிஸ்னஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு காமர்ஸ். பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, எல்லா இண்டஸ்ட்ரியும் காமர்ஸ் தான் குறிக்கும். இட் சர்வ்ஸ் டு ரிமூவ் சேவரல் ஹிண்டன்சஸ் அண்டு சால்வ் மெனி ப்ராப்ளம்ஸ் ஒய் ஃபெசிலிட்டேட்டிங் தி ப்ரொடக்ஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ். இன்றைக்கி இந்த பிஸ்னஸில் வந்துட்டு உள்ள நிறையா ப்ராப்ளத்தை ரிமூவ் பண்ணி நிறையா ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்தியிருக்குது. என்ன அப்படின்னாக்கா, ப்ரொடக்ஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸு. இன்றைக்கி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுலையும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுலையும் எந்த தடையுமே இல்லாமல் எல்லா ஹிண்டன்ஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்குது. தி வேரியஸ் ஹிண்டன்சஸ் ரிமூவ்டு பை பிஸ்னஸ் ஆர் எஸ் ஃபாலோஸ். என்னென்ன ஹிண்டன்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் ரிமூவ் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஹிண்டன்ஸ் என்னன்னாக்க, ஹிண்டன்ஸ் ஆஃப் பர்சன். அது என்ன ஹிண்டன்ஸ் ஆஃப் பர்சன் அப்படின்னாக்க, மேனுஃபேக்சரர்ஸ் டு நாட் நோ தி பிளேஸ் அண்ட் ஃபேஸ் ஆஃப் தி கன்சியூமர். மேனுஃபேக்சர்னா ப்ரொடியூசர், அது உற்பத்தி பண்ணுற ஆள்னு அர்த்தம். ஒரு குட்ஸை உற்பத்தி பண்ணுறாரு. இப்போ நீங்கள் கூட ஃபேண்ட் போட்டிருக்கீங்க, ஷர்ட் போட்டிருக்கீங்க. இது யார் உற்பத்தி பண்ணாலும் உங்களுக்கும் தெரியாது. இந்த குட்ஸை அவர் உற்பத்தி பண்ண குட்ஸை நீங்கள் தான் போட்டிருக்கீங்கன்னு இந்த மேனுஃபேக்சரிங் தெரியாது. இதுக்கு பேர் தான் ஹிண்டன்ஸ் ஆஃப் பர்சன் பேர். மேனுஃபேக்சரர்ஸ் டு நாட் நோ தி பிளேஸ் அண்டு ஃபேஸ் ஆஃப் தி கன்சியூமர். இப்போ நீங்கள் வந்து பென் யூஸ் பண்ணுறீங்க. ரோட்டாமேக் பென்னாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் பென்னாக இருக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற பெண்ணை வந்துட்டு யார் ப்ரொடியூஸ் பண்ணாலும் உங்களுக்கும் தெரியாது. அதோட கம்பெனி பேர் இருக்கும், அதோட நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் இந்த பெண்ணை வந்து நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு நிச்சயமாக யாருக்கு தெரியாது அப்படின்னாக்க, மேனுஃபேக்சருக்கு தெரியவே தெரியாது. இந்த ஹிண்டன்ஸுக்கு பேர் தான் ஹிண்டன்ஸ் ஆஃப் பர்சன் பேர். அடுத்து பாருங்கள். இட் இஸ் தி ரீட்டைலர் ஹூ நோஸ் தி டேஸ்ட், ப்ரிஃபரன்ஸ் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் தி கன்சியூமர். ஆனால் இது எல்லாமே யாருக்கு தெரியும் அப்படின்னாக்க, ரீட்டைலருக்கு தெரியும். ரீட்டைலர்னா யார்? சில்லறை வியாபாரி. அது கன்சியூமருக்கு ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேன் பேர் தான் ரீட்டைலர்னு பேர். இவர் தான் உங்களுடைய டேஸ்ட் என்ன, ப்ரிஃபரன்ஸ் என்ன, லொக்கேஷன் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா ரீட்டைலருக்கு தான் தெரியும். அதனால் பாருங்கள். இட் இஸ் தி ரீட்டைலர் ஹூ நோஸ் தி டேஸ்ட், ப்ரிஃபரன்ஸ் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் தி கன்சியூமர். தி செயின் ஆஃப் மிடில்மேன். மிடில்மேனில் ஒரு செயின் இருக்குது. செயின்னாக்க ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு அர்த்தம். மிடில்மேன்னாக்க இடைநிலையர்னு அர்த்தம். அதாவது ப்ரொடியூசரையும் கன்சூமரையும் லிங்க் பண்ணுற ஆளுக்கு பேர் தான் மிடில்மேன் பேர். இதில் யார் இருப்பா அப்படின்னாக்க, ஹோல்சேலர்ஸ், ஏஜென்ட்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ் எஸ்டாப்ளிஷ் தி லிங்க் பிட்வீன் தி ப்ரொடியூசர் அண்ட் கன்சூமர்ஸ். அதாவது ஹோல்சேலருங்கிறது மொத்த வியாபாரி, ஏஜென்ட் அப்படின்னாக்க முகவர்னு அர்த்தம், அண்ட் ரீட்டைலர்ஸ்னாக்க சிலர் வியாபாரி. இவங்க தான் யாரை லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, லிங்க் பிட்வீன் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சூமர்ஸ். ப்ரொடியூசரையும் கன்சூமரையும் லிங்க் பண்ணுற மிடில்மேன் யாருனாக்க, ஹோல்சேலர், ஏஜென்ட் அண்ட் ரீட்டைலர்ஸ். இவ்வளோ தான் கொடுத்துருக்குது. இப்போ நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சிங்க. ஹிண்டன்ஸ் ஆஃப் பர்சனை ரிமூவ் பண்ணுறது யார், அதாவது எலிமினேட் பண்ணுறது யாருனாக்க, மிடில்மேன் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். ஹிண்டன்ஸ் ஆஃப் ப்ளேஸ். இதில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். ப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஒன் சென்டர். And consumers are spread throughout the country and world. சிம்பிளான மீனிங், நல்லா கவனிங்க. ஹிண்டன்ஸ் ஆஃப் பிளேஸ்னாக்க இடத்தடைன்னு அர்த்தம். அது ப்ரொடக்ஷன் பிளேஸுங்கிறது ஒன் சென்டராக தான் இருக்கும். எந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் ஒரு இடத்துல, முக்கியமான இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ரைட்டா? இப்போ ஹோண்டா, ஹீரோ, யமஹா, டிவிஎஸ் எல்லாம் ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது நாடு முழுவதும் சேல்ஸ் பண்ணுறாங்க. நாடு முழுவதும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த தடைக்கு பேர் தான் ஹிண்டன்ஸ் ஆஃப் பிளேஸ்ன்னு பேர். இந்த ஹிண்டன்ஸ் ஆஃப் பிளேஸ் வந்து யார் ரிமூவ் பண்ணுறா அப்படின்னாக்க, டிரான்ஸ்போர்ட். ஹிண்டன்ஸ் ஆஃப் பிளேஸ் ரிமூவ் பண்ணுறது யார்? டிரான்ஸ்போர்ட். அது எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க? ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸை அந்த இடத்துல நிச்சயமாக விற்க முடியாது. அது எப்படி வைக்கணும்? கண்ட்ரி வைஸாக விற்கணும், நாடு முழுவதும் கொண்டு வைக்கணும், எல்லா ஸ்டேட்லையும் கொண்டு வைக்கணும், வேர்ல்டு வைடாக விற்கணும். வேர்ல்டு வைடாக விற்கிறது வந்து கையில் தூக்கிட்டு போய் விற்க முடியாது, கையில் எடுத்து போய்ட்டு விற்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நம்ம எதை யூஸ் பண்ணணும்? டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஹிண்டன்ஸ் ஆஃப் பிளேஸை எலிமினேட் பண்ணுறது எது அப்படின்னாக்க, டிரான்ஸ்போர்ட் தான். என்னென்ன டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குது அப்படின்னாக்க, ரயில் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ஏர் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, சி டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அண்ட் லேண்ட் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இப்போ ரயில்வேனா உங்களுக்கு தெரியும். ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டில் ஏற்றிட்டு போன குட்ஸ் எல்லாம் குட்ஸ் ட்ரெயின் உங்களுக்கு இருக்கும் தெரியும். அது மாதிரிக்கே
ஏரோப்ளேன்லேயும் நம்ம குட்ஸ்லாம் ஏற்றிட்டு போகலாம். சீனானது கப்பலில் ஏற்றிட்டு போகலாம். அண்டு லேண்ட் டிரான்ஸ்போர்ட்னாக்க ட்ரக்கில், லாரிஸில் இதெல்லாம் ஏற்றிட்டு போகலாம், குட்ஸை ஏற்றிட்டு போகலாம். அதில் பாருங்கள், பிரிங் தி ப்ராடக்ட்ஸ் டு தி பிளேஸ் ஆஃப் கன்சியூமர். இது மாதிரி எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் தான் கன்சியூமர் கொண்ட குட்ஸை சேர்க்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து தேர்ட் பாயிண்ட்டை பாருங்கள். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க ஹிண்டன்ஸ் ஆஃப் டைம், காலத்தடைன்னு அர்த்தம். இது என்ன காலத்தடை அப்படின்னாக்க, ஒரு பர்டிகுலர் சீசனில் ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸை அந்த சீசனில் நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது, வேறு ஒரு சீசனில் சேல்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தோம்னாக்க சம் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்டு ஹோல் இயர் பட் யூஸ்டு சம் பீரியட்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தாங்க, அம்பர்லா, உல்லன் கிளாத்ஸ், ரெயின் கோட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க 1 இயர் ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பர்டிகுலர் சீசனில் மட்டும் வைக்க முடியும். அது உல்லன் கிளாத் எப்போ வைக்கலாம், கோல்டு சீசனில் வைக்கலாம். அதாவது ரெயின் கோட் எப்போ வைக்கலாம் அப்படின்னாக்க ரெயின் சீசனில் வைக்கலாம். ஸோ அது மாதிரி சில ப்ராடக்ட் வந்து ஹோல் இயர் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சம் சீசனில் மட்டும் தான் விற்க முடியும். அப்போ அந்த சீசன் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க வேர் ஹவுஸ்னு ஒன்று இருக்கும். வேர் ஹவுஸ்னாக்க நம்ம ஸ்டோர் பண்ணுற பிளேஸ்னு அர்த்தம். நம்ம அந்த குட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுற பிளேஸ், அந்த பிளேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் பத்திரமா. அதே போல் சம் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்டு பர்டிகுலர் சீசன் பட் டிமாண்டட் ஃபார் ஹோல் இயர். ஸோ இப்போ பாருங்கள், வீட், ரைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, காட்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பர்டிகுலர் சீசனில் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஹோல் இயரும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம வந்து ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் சீசனில் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த நம்ம பர்டிகுலர் சீசனில் மட்டும் சாப்பிட்றோமா, இல்லை, ஹோல் இயர் என்ன பண்ணுறோம், சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். ஸோ டிமாண்ட் வந்து ஹோல் இயர் இருக்கும். இந்த மாதிரி குட்ஸுக்கு பிறகு தான் இந்த மாதிரி குட்ஸை என்ன பண்ணணுன்னாக்க நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் சேஃப்டியாக. இதுக்கு என்ன யூஸ் ஆகுதுனாக்க வேர் ஹவுஸ், அது ஸ்டோரேஜ் பிளேஸ்னு அர்த்தம். வேர் ஹவுஸ் யூஸ் ஆகுது. வேர் ஹவுஸில் வந்து பத்திரமா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம ரேஷன் கடைக்கெல்லாம் வருது, அரிசியெல்லாம் வருது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அரிசியெல்லாம் வந்துட்டு 1 இயருக்குள்ளே அரிசி பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போ டிமாண்ட் இருக்குதோ அப்போ என்ன எடுத்து வந்து ஒவ்வொரு மாதமும் சப்ளை பண்ணிகிட்டே போட்டிருப்பாங்க. ஸோ இது மாதிரி பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் வேர் ஹவுஸ்னு பேர். இந்த ஹிண்டன்ஸ் ஆஃப் டயத்தை எது ரிமூவ் பண்ணுது அப்படின்னாக்க வேர் ஹவுஸ் தான் ரிமூவ் பண்ணுது. இப்போ புக்கில் உள்ள மாதிரி பார்ப்போம் வாங்க. கன்சியூமர்ஸ் வாண்ட் ப்ராடக்ட்ஸ் வென் எவர் தே ஹேவ் மெனி. கன்சியூமருக்கு பலவிதமான ப்ராடக்ட் தேவைப்படுது. டைம் அண்டு வில்லிங்னஸ் டு பை குட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் சச் டிமாண்ட்ஸு. அதாவது அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டயத்தில் தான் தேவைப்படும். எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் நம்ம குட்ஸ் என்ன பண்ணணும்னாக்க அவங்களுக்கு ஒன்று சப்ளை பண்ணணும். டிமாண்ட் ஏற்படும் போது தான் சப்ளை பண்ணணும். அது வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். தே ஆர் ஸ்டோர்ஸ் இன் வேர் ஹவுசஸ் இன் டிஃப்ரெண்ட் ரீஜனல் சென்டர்ஸ் ஸோ தட் தே கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அட் தி ரைட் டைம் டு தி கன்சியூமர்ஸ். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க அந்த ஸ்டோர் பண்ண குட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ரீஜனில் ஒவ்வொரு பகுதிகளில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், வேர் ஹவுஸ் உள்ள பகுதிகளில். அப்போ அந்த எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னாக்க ரைட் டைம் டு தி கன்சூமர் என்னது அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. அடுத்து 4th பாயிண்ட்டை பாருங்கள். ஹிண்டன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் டெட்டோரியேஷன் இன் குவாலிட்டி. குவாலிட்டி வந்து கெட்டு போகாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால் எந்த ரிஸ்க்கும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. அது என்ன பாருங்கள், ப்ராப்பர் பேக்கேஜிங் அண்டு மாடர்ன் ஏர் கண்டிஷனல் ஸ்டோரேஜ் ஹவுசஸ் என்ஷூர் தட் தேர் இஸ் நோ டெட்டோரியேஷன் இன் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க நம்ம எப்படி வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னாக்க பேக்கேஜ் பண்ணி ஏர் கண்டிஷன் உள்ள ஸ்டோரேஜும் இருக்கும். சிலது வந்துட்டு ஈஸியாக கெட்டு போகக்கூடிய பொருளாக இருக்கும், அதில் ஏர் கண்டிஷன்லாம் வச்சுருப்பாங்க. அதுமாரி ஸ்டோரேஜில் கெட்டு போகாமல், கெட்டு போகிறதுனால கெட்டு போகாமல் வச்சுருக்கணும், பாதுகாப்பாக வச்சுருக்கணும் சொல்லியிருக்குது. அப்போ தான் குவாலிட்டி வந்து எந்த வித பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லியிருக்குது. குட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் எகென்ஸ்ட் இன்செக்ட்ஸ், ரேட்ஸ், எவாப்ரேஷன் எக்ஸெட்ரா. இன்செக்ட்ஸ்னால் பூச்சிகள் மூலமாகவும் எலிகள் மூலமாகவும், எவாப்ரேஷனாக ஆவியாகி போகிறதுன்னு அர்த்தம். இதன் மூலம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ப்ராப்பரான பேக்கேஜ் பண்ணி வேர் ஹவுஸில் நம்ம சேஃப்டியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. 5th பாயிண்ட்டை பாருங்கள். ஹிண்டன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸ். ஹிண்டன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸ். இது என்ன ரிஸ்க் அப்படின்னாக்க ரிஸ்க்குனாலே இடர்பாடுன்னு அர்த்தம். நிச்சயமாக பிஸ்னஸ் அப்படின்னாலே நமக்கு ரிஸ்க் இருக்க தான் செய்யும். ரிஸ்க் இல்லாத பிஸ்னஸே கிடையாது. ஓகேவா? எல்லா பிஸ்னஸுமே நமக்கு ரிஸ்க் இருக்க தான் செய்யும். என்னென்ன ரிஸ்க்கெல்லாம் ஆகும்னு பாருங்களேன். ஃபயர் ஆகலாம், நம்ம ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், இல்லை பிஸ்னஸ் வச்சுருக்கோம், அது ஃபயர் ஆகி போயிடலாம். தெப்ட்டு அப்படின்னு திருட்டிட்டு போயிடலாம் பொருளெல்லாம். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லலிதா ஜுவல்லரியில் வந்துட்டு நகையெல்லாம் திருடிட்டு போனாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோல் தெப்ட்டு திருடிட்டு போகலாம். ஃப்ளட்ஸ் அப்படின்னு வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடலாம் எல்லாத்தையும். அண்ட் ஆக்சிடென்ட்ஸ், எதுவும் ஆக்சிடென்ட் நம்ம லாரியில் ஜாமான் ஏற்றிட்டு வரோம், அப்போ ஆக்சிடென்ட் ஆகி போயிடுது, அப்போயும் நமக்கு லாஸ் ஏற்படும். ஸோ ஆக்சிடென்ட்ஸ் மே பிரிங் ஹியூஜ் லாஸ்
டு தி பிஸ்னஸ். இது மாதிரி சூழ்நிலையில் பெரிய லாஸ் ஏற்படும். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் சர்வ் டு கவர் தி ரிஸ்க் ஆஃப் சச் லாஸஸ். இது மாதிரி நம்ம வந்து லாஸ் ஏற்படும் பொழுது இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணும், இந்த லாஸை கவர் பண்ணிடும். உங்களுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் லாஸ் ஆகிடுச்சோ அந்த லாஸுக்குள்ள அமௌண்ட்டை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணும், பே பண்ணிடும். அதனால் இது மாதிரி ரிஸ்க் ஏற்பட்டுச்சுனாக்க நம்ம இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தோம்னாக்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நான் கவர் பண்ணுறதுனால இந்த ஹிண்டன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸை யார் எலிமினேட் பண்ணுறது அப்படின்னாக்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான். அடுத்து பாருங்கள், ஹிண்டன்ஸ் ஆஃப் நாலேஜ். நாலேஜ் அப்படின்னாக்க அறிவு தான். இது என்ன அறிவு, என்ன அறிவு அப்படின்னாக்க ஒரு மார்க்கெட்டில் வந்து புதுசாக ஒரு பொருள் என்ட்ராயிருக்கு, அதாவது புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பொருளை பற்றி எல்லா நாலேஜும் நமக்கு இருக்காது, நிச்சயமாக இருக்காது. எந்த ஒரு கன்சூமருக்கும் அந்த குட்ஸை பற்றி எல்லா நாலேஜும் இருக்காது. நம்ம எப்படி இந்த குட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க அட்வர்டைஸிங் மூலமாகவும் கம்யூனிகேஷன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அட்வர்டைஸிங் என்னது, நீங்கள் டிவியில் விளம்பரம் பார்க்குறீங்க, எந்த ஒரு நியூ ப்ராடக்ட் வந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது. அதே போல் கம்யூனிகேஷன் அப்படின்னாக்கா நீங்கள் நிறையா நீங்கள் சோஷியல் மீடியாலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த அதுலேயே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது. புதுசு புதுசாக வரக்கூடிய பொருளெல்லாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த ஹிண்டன்ஸ் ஆஃப் நாலேஜ், இந்த தடையை யார் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னாக்க அட்வர்டைஸிங்கும் அண்ட் கம்யூனிகேஷன் தான் ரிமூவ் பண்ணுது. மறுபடியும் பாருங்கள், advertising and communication help in announcing the arrival of new products and their uses to the people. இந்த நியூ ப்ராடக்டை அனௌன்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னாக்க அட்வர்டைஸிங்கும் அண்ட் கம்யூனிகேஷன் தான். அப்போ யூசர்ஸுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருது, என்னென்ன ப்ராடக்ட் நம்ம புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. இதுதான் ஹிண்டன்ஸ் ஆஃப் நாலேஜ்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், 7th பாயிண்ட், ஹிண்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா மணி தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எந்த குட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் எதை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், மணி, அதை பணத்தை கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இதில் என்ன தடைன்னு பாருங்கள், மணி ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்டு எனேபிள் தி பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் தி எனி ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் பை பேமெண்ட் ஆஃப் தி ரைட் ப்ரைஸ். எந்த ஒரு குட்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க, அதுமாதிரி சேல்ஸ் பண்ணாலும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க ரைட் ப்ரைஸ், என்ன விலையோ அதை கொடுத்து தான் வாங்குறீங்க. அப்போ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து நீங்கள் மணி அப்படிங்கிறது இருக்கிறதுனால, ஸோ இந்த மாதிரி நம்ம பணம் இல்லாத காலத்தில் நம்ம ஒரு பார்ட்டி சிஸ்டம் பண்ண மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் மணியை கொடுத்து வாங்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இன்றைக்கி இருக்குது. ஸோ ஹிண்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எது அப்படின்னாக்க மணி தான் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து ஹிண்டன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். ஃபினான்ஸ்னால் என்னது, நிதி. எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் நிச்சயமாக நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னாக்க ஃபினான்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். இப்போ அதை பாருங்கள், ப்ரொடியூசர்ஸ் அண்டு ட்ரேடர்ஸ் may not have the required funds at the time of their needs. நிச்சயமாக ப்ரொடியூசருக்கும் ட்ரேடர்ஸ்னால் வியாபாரிகள்லாம் இருக்குது, அவங்களுக்கு என்ன தேவைப்படுனாக்க நிச்சயமாக அவங்களுக்கு டயத்துக்கு அமௌண்ட் தேவைப்படும், பணம் தேவைப்படும். நிச்சயமாக இந்த பணத்தை வந்துட்டு எங்கேருந்து அவங்க ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க பேங்க்கிட்டேருந்து வாங்கிக்கலாம், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேருந்து வாங்கிக்கலாம், லோனாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. நிச்சயமாக அது நம்ம ப்ரொடியூஸ் பண்ண எல்லா குட்ஸையுமே அட் டயத்தில் விற்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் நமக்கு என்ன தேவைப்படுனாக்க நிச்சயமாக மணிங்கிறது தேவைப்படும், நிதி ஃபண்டுங்கிறது தேவைப்படும். இந்த ஃபண்டு யார்கிட்ட நம்ம லோனாக ரிசீவ் பண்ணிக்கலாம்னாக்க பேங்க்குக்கிட்டேருந்தும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். அதான் சொல்லியிருக்கு பாருங்கள், பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு எனேபிள் தி ஃபங்க்ஷனிங் பிஸ்னஸ் ஸ்மூத்லி. பிஸ்னஸை ஸ்மூத்தாக நடத்துறதுக்கு தேவையான ஃபண்டை வந்து யார் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னாக்க பேங்க்ஸும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் தான். ஸோ ஹிண்டன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ்னால் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா பிஸ்னஸ்மேனுக்குமே ஃபினான்ஸ் தேவைப்படுது. அந்த தேவைப்படுறது தான் ஹிண்டன்ஸ் இப்போ தடைன்னு சொல்கிறது. இந்த தடையை வந்து யார் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னாக்க பேங்க்ஸும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனும் ரிமூவ் பண்ணுது. இதனால் பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக நடக்குதுன்னு சொல்லியிருக்குது. 9th பாயிண்ட்டை பாருங்கள், ஹிண்டன்ஸ் ஆஃப் டெவலப்பிங் தி எக்ஸாக்ட் ப்ராடக்ட். என்னது, கரெக்டான துல்லியமான ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி உள்ள பிக் காமர்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரி காமர்ஸ் வந்து நமக்கு யூஸாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னு பாருங்கள், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்பிங் தி எக்ஸாக்ட் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் which can satisfy the specific wants of consumers and thus improve the standing of living of the people. இன்றைக்கி வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கும் நமக்கு எல்லாமே ரிசர்ச் பண்ணி தான் இன்றைக்கி வருது. அதாவது பாருங்களேன், மேகி நூடுல்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு, அதில் ஏதோ பூச்சிக்கொல்லி மருந்து கலந்துருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் கொக்கோ கோலா இன்னொன்று பெப்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தடை பேன் பண்ணாங்க. ஃபஸ்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இது எதனால் தடை பண்ணாங்க, இது இந்த ப்ராடக்ட் எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது அதில் வந்து ஹியூமன் பாடிக்கு ஒத்து வராத சில பொருள்லாம் கலந்துதான் சொன்னாங்க. அதனால் அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க.
ஸோ இதான் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்பிங் தி எக்ஸாக்ட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் which can satisfy the specific wants of consumers and thus improve the standing of living of the people. மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு நம்ம பயன்படுத்துறதுனால அது மக்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அவனோட வான்ஸ் என்ன, கன்சூமரோட வான்ஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குப்படி பொருளாக கொடுக்குதுன்னு சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள், ஹிண்டன்ஸ் ஆஃப் போத் செலெக்ஷன் அண்டு டெலிவரி அட் டோர் ஸ்டெப்ஸ். இது நம்ம குட்ஸும் செலெக்ஷன் பண்ணுறதுக்கும் அது வீட்டுக்கே கொண்டு கொடுக்குறதுக்கும் இன்றைக்கி ஆன்லைன் பிஸ்னஸ் வந்துச்சு, நீங்களே உங்களுக்கு தெரியும். இது என்னென்னு பாருங்கள், இ-காமர்ஸ் எனேபிள்ஸ் தி கன்சூமர் டு செலக்ட் தி ப்ராடக்ட் இன் தி வெப்சைட். இந்த இ-காமர்ஸ்னால் எலக்ட்ரானிக் காமர்ஸ்னு அர்த்தம். இது கன்சூமருக்கு என்ன ப்ராடக்ட் தேவைப்படுதோ அது வெப்சைட்டில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணினா உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, கொண்டாந்து கொடுத்துருவாங்க. பிளேஸ் ஆன்லைன் ஆர்டர்ஸ் அண்டு மேக் பேமெண்ட் ஆஃப்டர் ரிசீவிங் தி ப்ராடக்ட் அட் தி டோர் ஸ்டெப். நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்கள் என்ன பண்ணலாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்குது. அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணினாக்க உங்கள் வீட்டுக்கு வந்து பொருளை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, கேஷை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் இது ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் போத் செலெக்ஷன் அண்டு டெலிவரி அட் டோர் ஸ்டெப். நீங்கள் வீட்டுக்கே வந்து கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வீட்டிலே செலக்ட் பண்ணிக்கலாம் பொருளை, வீட்டில் உணவு என்ன பண்ணுவாங்க, அவங்க குடிச்சா கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் என்ன சொல்லியிருக்குது, ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் போத் செலெக்ஷன் அண்டு டெலிவரி அட் டோர் ஸ்டெப்னு சொல்லியிருக்குது. தேங்க்யூ.